நிறைய விஷயங்கள் நீங்க தடகளத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்கீங்க? நேஷனல்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன், சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன், பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே உதயநிதி தான் டைம் சொல்லணும். எல்லாமே தமிழ்நாட்டிலயும் நிறைய நேஷனல்ஸ் இப்போ ரீசெண்டா நிறைய கொண்டு வர்றாரு. அது எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாவும் இருக்கு. மெடல் அடிச்ச உடனே சீக்கிரமாவே ஐ கேஷ் குடுக்குறாங்க. இது வரைக்கும் 12 lakhs வாங்கியிருக்கேன். கோகுலபாண்டி இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? நம்ம ஒரு நாள் இப்படி இந்த விளையாட்டுல சாதிப்போம். சின்ன வயசுல சும்மா ஓடி ஆடி அங்கிட்டு இங்கிட்டு விளையாண்டு இருப்பேன். ஸ்கூல் டைம்ல ஒரு காம்படிஷன் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓடினேன். அதை பார்த்தா பிடி சார் வந்து என்னை வந்து எஸ்கேடில சென்னையில சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில சேர்த்தோன்னே வீட்டுல கிடைக்காத ஃபுட்டு இங்க நல்லா கிடைச்சிச்சு. டெய்லியும் நான்வெஜ் போட்டாங்க, நியூட்ரிஷன் நிறைய இருந்துச்சு, கரெக்டான ஒர்க் அவுட், கரெக்டான கோச்சஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அதனாலதான் மேம் இப்போ என்னால நேஷனல்ஸ் மெடல் அடிக்க முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னும் போக இன்டர்நேஷனல்ஸ், ஏசியன் சாம்பியன்ஷிப் எல்லாம் அடிக்கணும்னு என்னோட ஐயம். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஐடி ஹாஸ்டல்ஸ்ல தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான சாப்பாடு இருக்குல்ல, அதுல கூட இன்னும் அதிகமா அவர்களுக்கான நிதி ஒதுக்கி அவங்களுக்கான ஃபுட் வந்து ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டான நியூட்ரிஷன் எல்லாமே பக்காவா ஷெட்யூல் போட்டு இந்த தேதிக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்காவா ஷெட்யூல் போட்டு ஹாஸ்டல் வச்சிருக்காங்க. நிறைய ஸ்டேட்டுக்கு போவீங்கல்ல, இப்ப தமிழ்நாடு எப்படி பாக்குறாங்க? உதயநிதி அண்ணா வந்ததுல இருந்து இப்ப தமிழ்நாடுனாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு டீம் வந்துருச்சு, இவங்கதான் இதுக்கப்புறம் ஓவரால் அடிப்பாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் கூட கேலோ இந்தியால நாங்க பண்ணிருந்தோம் மேம். ஓவராலா செகண்ட் அடிச்சிட்டோம். அடுத்த தடவை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்துருவோம். கண்டிப்பா எல்லா வருஷமும் ஏதாச்சும் ஒரு வருஷம் நேஷனல்ஸ்ல கண்டிப்பா மெடல் அடிச்சுட்டு தான் மேம் நான் போவேன். எல்லா வருஷமும் இன்ன வரைக்கும் அடிச்சுட்டு தான் மேம் இருப்பேன். இந்த 4 வருஷத்துல எங்களுக்கு வந்து எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க வந்ததுல இருந்து ஸ்டேட்டையும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏதாச்சும் ஒரு பெயின்னா பிசியோ இருக்காங்க, மசாஜர் எல்லாமே இருக்காங்க. எல்லாமே பண்ணி கொடுத்தது உதயநிதி அண்ணாவும் ஸ்டாலின் ஐயாவும் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை கொடுத்தாச்சு. விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்னு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும்.